வந்து பார்க்கவில்லை. என்னவென்று சொல்வேன் என்னுடைய கோலத்தில் 5 பிள்ளைகளை பெற்றேன். தரும பீம அர்ஜுன நகுல சகாதேவன் என்ற 5 மக்களை பெற்றேன். சரி, எவ்வித குறையில்லாமல் வாழ்ந்து வந்தோம். படும்பாவி இருக்கின்றானே துரியோதனன். அவன் செய்த வஞ்சத்தால் அவன் செய்த சூழ்ச்சியினால் ஒன்றும் அறியாத என் மகன் தருமனை வரவைத்து சூதை சொக்கட்டான் ஆடி நாடு தோற்றார், நகரம் தோற்றார், உப்பு சட்டி வரவோடு அனைத்தையும் தோற்றார், தம்பிமார்களை தோற்றார், அறியவள் பாஞ்சாலியும் தோற்றுவிட்டான். அப்படியா? ஆமா. அப்படி தோற்றவன் சும்மா இருந்தாரா? துச்சாதனன் என்ன செய்தான்? குரு பெரியோர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபையிலே 60 அடி மேடையிலே என் மருமகளை நிறுத்தி பீஷ்மாச்சாரி எத்தனையோ குரு பெரியோர்கள் இருந்தார்கள் இருந்த சபையிலே. ஆமா. சரி, துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் குரு பெரியோர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபையிலே அவர்கள் முன்பதாகவே என் மருமகளை 60 அடி மேடையிலே நிறுத்தி அந்த பாவி துச்சாதனன் துயிலுரிந்து ஆண்டவா 13 ஆண்டு வனவாசம், 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு அஞ்ஞான வாசம், 12 ஆண்டு வனவாசத்தை கழித்தார்கள். 1 ஆண்டு அஞ்ஞான வாசம் கழிக்க வேண்டும் என்றால் இவன் தான் தருமன், இவன் தான் பீமன், இவன் தான் அர்ஜுன நகுல சகாதேவன் என்று ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் மறு உருவு தரித்து வாழ வேண்டும் என்று சொன்னார்களே, அப்படியும் கழித்தார்கள். நாடு மறுபடியும் கேட்டான். நாடு கேட்டா நாடு கொடுக்கவில்லை. 18 நாள் 18 நாள் பாரத போர் சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த நேரத்திலே என் மக்கள் எப்படி இருக்கின்றாரோ, வெற்றி யார் பக்கமோ என்ன செய்து கொண்டிருக்கின்றாரோ நான் மக்களை பார்ப்பேனா இல்லை என்ன செய்வென்று ஒன்றுமே தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் ஆயர்படியிலே ஏதோ சத்தம் கேட்கின்றது. யார் என்று பார்க்கலாம். என்ன இது? குந்தியை பார்க்கலாம். ஓடி வரும் நேரத்தில் இங்குதான் சென்று விட்டால் ஒன்றுமே புரியவில்லை. அத்தை, ஓ அத்தை, ஓ மருகா, ஓ அத்தை. டேய் என்னடா என் காதுல வேற மாதிரி கேக்குதுடா? கண்ணு தெரியடா, பாத்து குடும்பல யாருடா வந்துக்கிறது? வயசாகி போச்சு, முன்ன மாதிரி எனக்கு கண்ணு தெரியல, நடக்க முடியலப்பா. யாரு வந்திருக்கான்னு பாத்துன்னு வா. மரும புள்ள யாரு? அண்ணன் மக கண்ண வந்திருக்காரா? கண்ணா எனக்கு வராது. அண்ணன் பிள்ளை வந்திருக்கிறா, கண்ண வந்திருக்கிறா. சின்ன பிள்ளையில பார்த்தது வளர்ந்த பெரிய பிள்ளை ஆயிட்டா குடுகுட்டு ஓடுறா. அந்த கால மாட்டு பாலை கறந்து சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. மருப்புல வந்து தப்பு கிடையாது. ஆமா, பாலை கறந்தா சொல்ல தப்பு கிடையாது. கால மாட்டுல பாலை கலர்ந்து அவனுக்கு தான் சின்ன பையன் அறிவில்லை, கூட இருக்கவனு கூட தெரியாது. ஏண்டா நம்ம வீட்டுல 2 பாகமா மாடு பிரிச்சு வச்சிருக்க ஞாபகம் இல்லையா? காலையில கறக்கிற மாடு, அந்தியில கறக்கிற மாடு. ஏன்னா கணுக்குடிக்கு பால் கிடைக்க மாட்டேங்குது. காலையில மாடு கொஞ்சம், அந்தியில கொஞ்சம், 2 வாரமே கறந்த கணுக்குடி பால் கிடைக்க மாட்டேது. பாவம்.
அதனால அதை பிரிச்சு வச்சிருக்கோம் பாரு. அந்த காலையில கறக்குது பாரு மாடு, அது காலையில மாடு. அது வேகமா சொல்லும் போது காளை மாடுன்னு வந்துருச்சு. காளை மாடு அத பால் கறக்குது. அந்த காலையில கறக்குது பாரு மாடு, அந்த மாட்டு பாலை கறந்து என் மருமக பிள்ளைக்கு சொம்புனா ரொம்ப பிடிக்கும். சொம்பு நிறைய பால் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வா. சீக்கிரமா நலத்துக்கு எனக்கு இருக்கு கேடு. நலமாக இருக்கின்றேன். என்ன ஒரு மாதிரியா முடிச்சுட்டு வர? நீ சொன்ன மாதிரியா பால கறந்து வந்துட்டான். ஆனா உன் பால் ரொம்ப திரி ஆகுது. என்னன்னா சீமா பசுமாடு நினைச்சுங்களா? திருத்திரியா இருக்குதுன்றிய கண்ணு போட்டு 3 நாள் தான். அது இன்னும் பால் தெரியல எனக்கு. ஐயா வயசாகி பசு பால் திருத்திரியா இருக்குதுன்ற கிட்ட வந்து மாட்டு கறந்த பால் திருத்திரியாக சொல்ல வந்து நீ தப்பா புரிஞ்சுக்க நான் பண்றது வச்சுன்னு எடுத்து நானு என்ன வச்சுக்கிறியா? காவலுக்கு வச்சுன்னு இருக்குனே. காவலுக்கா? ஆமா. ஏமா என்ன பண்ணப்பா? பாலை குடி. இந்த சாக குடி. அத்தை குசுரு பால் என்னடா என்ன குடிச்சிடுடா. தெளிவா பேசுடா. ஏன் பிஸ்கட் பருப்பி எல்லாம் வருமா? அதெல்லாம் வேணும்டா. ஏன்டா எனக்கு பாலுனா பிடிக்கும். அதோட வெண்ணெய் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்ல. ஆமாண்டா. நான் எவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கிறேன். கண்ணா பாயனதி மரிகா ஆசனத்தி அனைவரும் சுகம்தான் கானகத்தில். அப்படியா? ஆமா அத்தை. இருந்தாலும் ஏன்னா கூட நான் இருக்கேன்ல. ஆமா, நீ இருக்கும்போது என்ன கவலை இருக்கு? என்ன குறை இருக்கும்? ஒரு கவலையே கிடையாது. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்கு சொல்லு பாப்போம். எல்லாத்தையும் நீ பாத்துக்க போற. இருந்தாலும் அத்தை நான் எதற்காக ஓடி வந்தேன் தெரியுமா? எதற்காக? இங்க பாருங்க அத்தை, உங்களை பார்ப்பதற்காக நான் ஓடி வந்தேன். என்ன இருந்தாலும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ ஓடி வருவேன். உனக்கு என் கருத்தினால் சாதத்தை ஊட்டுவேன். உனக்கு சின்ன சின்ன கதையை சொல்லுவேன். கதையை சொல்லி என் மடிமையில கருத்தி நான் தூங்க வைப்பேன். அத்திக்கு வயசாகி போயிடுச்சு. கதை சொல்ல முடியல. வயசாகி போச்சு. ஐயோ வயசாகி போச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இருந்த கதையெல்லாம் நான் உனக்கு சொல்லிட்டேன். கண்ணா எனக்கு ஒரே ஒரு ஆசை கண்ணா, இந்த அத்தைக்கு நீ ஒரு கதை சொல்லணும். ஓ, அனைத்து கதைகளும் நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க. ஆமா, இப்ப வயசாகி போச்சு. உங்களுக்கு வயசாயிடுச்சு. அதனால உங்களுக்கு நான் கதை சொல்றேன். ஆமா, எனக்கு நீ கதை சொல்லணும். நான் கதை சொல்லணும். ஆமா அத்தை, கதை தானே சொல்லணும். ஆமா, நான் உங்க கதையே சொல்றேன் அத்தை. என்னடா சொல்றான்? ஏன் கதையா? நான் கதை சொல்றேன் அத்தை. நீ கதை சொல்றேன்றியா? சொல்ற நல்ல கதையா சொல்றேன் அத்தை. அத்தை இங்க பாருங்க அத்தை, கதை தானே சொல்றேன். ஆமா, சொல்லுறதே கேளு அத்தை. என் அத்தையே நீங்க மாமா அத்தையாரிய மாமியாரிய உந்தன் கதையா? எந்த கதையா? உந்தன் கதை இல்ல அத்தை. டேய், 6 பிள்ளை பெத்த குந்தி கதைன்றானே யாருடா? அத்தை உன்ன நான் சொல்லுவேனே. வேற உனக்கு எத்தனை பிள்ளை? 5 பிள்ளை. 5 பிள்ளை. ஆமா, அந்த கதையில வர குந்திக்கு 6 பிள்ளை. டேய், கதையில இவன் என்னவோ இவன் சொல்ல வரான்டா. டேய், 5 பிள்ளை தானே? ஆமா. டேய், நான் சொல்றது சரியான பாரு. சரிமா. தருமே, பீமே, அர்ஜுன, நகுல, சகாதேவ ஆக மொத்தம் உனக்கு 5 பிள்ளை. ஆனா கதையில வர குந்திக்கு 6 பிள்ளை.
கதையில ஒரு குந்தி வராதா? ஆமா, அந்த கதையில வர சரி, குந்திக்கு என்னவோ ஆள் சொல்லு. இல்ல. டேய், என் பேர் மட்டுமா குந்தியில இருக்க போது? அதாங்க ஊர்ல எத்தனை ஊர்ல எத்தனை பேர் இருப்பாங்க? அதாங்க ஆமா. நீ மேல சரி, சொல்லுங்க. நீ சொல்லு பாக்க. மேல சொல்லட்டுமா? சொல்லுறதே கேளு மத்தே. சொல்லுறதே கேளு மத்தே. அண்ணே டேய், சொல்றது பாத்தியா? என்ன சொல்லுங்க அந்த சூரசேனன் ராஜன் பெற்ற குந்தி கதையை உந்தன் கதையை சொல்லுவேன் கேள். டேய், சரியா எங்க அப்பா பேரு தான் சூரசேன மன்னன். ஆமா ஆமா, குந்தி என் பேரு தான். ஆமா இவ என்னமோ சொல்ல வர உன் கதையன்றா என் அண்ணே, உன் கதை கிடையாது அத்தை. அந்த குந்தி கதை. அந்த குந்திக்கு வர அப்பன் பேரு சூரசேனன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அந்த ஆளுக்காக சொல்றாரு உன் பேர் மட்டும் தான் குந்தியா வேற உலகத்துல உன் பேரு நம்ம குந்தியா இருக்கும். இல்ல உங்க அப்பன் பேர் மட்டும் தான் சூரசேனனா இல்ல வேற யாரும் இருக்க மாட்டாங்களா? எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவரு கால சொல்றாரு நீ ஏன் பதற நான் ஏன் பாதறேன்? எனக்கு என்ன? நீ ஏன் பயப்படுற டேய், எனக்கு இருக்குது 5 புள்ளதான். அதான். அவன் 6 கதை. புள்ள கத்துக்க. அவன் 6 புள்ள கதை சொல்றான். நான் ஏன்டா பயப்பட போறேன்? அப்ப கதையை மட்டும் கேளு நீ சொல்லு சொல்லுப்பா. அத்தை, ஊர் பேரு, நாடு பேரு, நகரம் பேரு, எல்லா பேரும் வருது அத்தை. அப்படியா? உண்மைதான். சரி, நீ சொல்லுப்பா. சரியா இருக்குது அத்தை. உண்மைதான் அத்தை. ஆமா. ஆமா. எப்படி மறைக்கிறா பாரு, போட்டு 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 மறைக்கிறா பாரு. அத்தை, அந்த சூரசேன மன்னனுக்கு ஒரே மகளா பிறந்து ஒப்பற்ற மகளாக குத்தியாகப்பட்டு வாழ்ந்து வந்தாளா. சரி. சிறுவயதிலே பருவத்திலே நீங்காத வயதிலே ஒரு முனிவனாகப்பட்டு ஓடி வந்தாரா. ஓடி வந்தாரான்னு என்ன ஏன்டா கேக்குறா? வந்தாரா அத்தை. ஏய், அப்படியே அடிக்க போறேன்டா. வந்தாரா. வந்தாரா வந்தாரா. வந்தாரா என்ன கேட்காத. வந்தார காதில என்ன நீ யாருக்கு வந்தாரா அத்தை. ஒரு முனிவராகப்பட்ட ஒரு ஓடி வந்து ஓடி வந்து மக்களை வேலை செய்வதற்காக அந்த சிறுபிள்ளையை அழைத்து சென்றார். அழைத்து செல்லும் நேரத்திலே சின்ன புள்ளி ஒரு வேலைக்கு கொண்டு போறாங்க. கன்னி பெண்ணத்தை ஐயோ, பரு நீங்காத பெண்ணாகப்பட்டவள், பருமை வராத பெண்ணாகப்பட்டவளை அழைத்து சென்றாரா. சரி, சென்றாரான்னு என்ன ஏன்டா கேக்குறா? சென்றாரா. சாமியா நீ கதைன்னு சொல்ற ஆமா. நீ நான் ஏமா கேள்வி கேடுங்கற நீ கதையை சொல்லலையா? ஆமா. பையன் நானும் சொல்றேன். மண்டாரா சென்றாரா. கண்டாரா சென்றாரா ஏமா கேள்வி என்ன கேள்வி கேக்குறீ என்ன நீ? கூட்டி சென்றாரா. ஓ, சென்றாரா. சரி. அவர் கூட்டி செல்லும் பொழுது முனிவராகப்பட்ட ஒரு கன்னி பெண்ணை பார்த்து இதுவரை என்னிடம் வந்து அனைவருமே என்னால் நஷ்டத்தை தான் உண்டாக்கி இருக்கிறார்கள், சரி. என்ன லாபத்தை யாருமே உண்டாக்கவில்லை. கை நீட்டு. ஆனா உனக்கு குழந்தை செல்வம் கிடையவே கிடையாது. அதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிடம் அந்த குந்தியிடம் 5 கற்களை கொடுத்தாரா. அந்த கற்களை கொடுக்கும் பொழுது உனக்கு நேரம் வரும் பொழுது ஒரு கற்களை எடுத்து வைத்தால் நீ நினைத்த தெய்வங்கள் அனைவரும் கண்முன்னே காட்சியை கொடுத்தாரா. அப்படின்னா கொடுத்தாரா? ஏன்டா இவன் என்ன கேக்குறான்? கொடுத்தாரா? காட்சியை கொடுப்பாரா. டேய், என்னடா அவனுக்கு? அந்த முனிவரி அந்த கதையில வர குந்திக்கிட்ட சொல்லி இருப்பாரு. என்ன நீ? அவர் முனிவர் காட்சியை கொடுப்பாரா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு காட்சியை கொடுக்கும் பொழுது அது ஒரு கன்னி பொண்ணாச்சு. ஆமா, ஆசை அதிகமா இருக்குல்ல. ஆமா, உண்மைதானே. இது பொய்யா சொல்லிட்டாரு முனிவர் என்ன சொல்லிட்டு அந்த ஒரு கல்லை எடுத்து போயிட்டு இரவு நேரத்திலே சூரிய மறைந்த பின்பதாக அவர் அந்த கன்னி பெண்ணாகப்பட்டு என்ன சொன்னார், ஒரு கல்லை வைத்து அந்த சூரியனையே கோரி துதித்தாளாம். அப்படி சூரியனை பொண்ணாரு பாவம் 5 கல்லு வாங்கின சூரியனை பார்த்து துதிக்கிறான். உலகத்துல கூட இப்படி கூட மாதிரி பொண்ணுங்க இருக்கிறாங்க. ஐயா, நீ சொல்ற கண்ணா? அவர் சொல்றது கதை தானே. ஆமா, நம்ம கதையை கேட்போம். கதை தானே சொல்றோம். சூரியனை கோரி துதிக்கும் பொழுது முன்னே ஓடி வந்து காட்சி கொடுத்தாரா. பிரகாசமான வடிவத்தில். சரி, பிரகாசமான வடிவத்தில் சூரியன் வந்து காட்சி கொடுக்கும் பொழுது சுவாமி வந்து விட்டீர்கள், எதற்காக வந்தீங்க, ஏன் வந்தீங்க பெண்ணு கேட்க சூரிய பகவானோ எளிநாளி வந்திருக்கின்றார், எனக்கு ஒரு தவம் இருக்கின்றார், அதனால உனக்கு புள்ள கொடுக்க வந்தேன்னு சொன்னார். கல்யாணம் ஒரு நியாயம் வேணாம். கடவுள் வந்தாரா புள்ள கொடுக்க வந்தா என்ன அக்க போறீங்க? அது கூட ஒரு கன்னி கையா பெண்ணு கிட்ட பார்த்து கேக்குற கேள்வி அது. கன்னி கையால பொண்ணு கிட்ட போய் குடுக்க முடியுமா? அப்படியே கொடுத்தா அது கொடுத்தாரான்னு முன்ன மாதிரி கேக்குற. என்னடா? இல்ல அத்தை, கொடுக்க வந்தாரா. அங்க கதையில கொடுக்க வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிசாமி